கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக ஒரே ஆவி ஒரே அடிச்சுவடு, the same spirit the same steps. அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் ஒரே ஆவியை உடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளிலே நடந்தார்கள். இக்காலகட்டத்திலே வாழுகின்றதான நீங்களும் நானும் அந்த விதமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? அதை குறித்து தான் இந்த நாளிலே வேத வசனத்தோடு கூட நாம் படிக்க இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரே ஆவியை உடையவர்களாக இருந்தபடினாலே எந்த விதத்திலும் மற்ற சகோதரர்கள், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட வேலை செய்த உடன் பணியாட்கள் எந்த ஒரு பொழிவையும் அவர்கள் தேடவில்லை. ஏனென்றால் பவுலை போலவே அவர்களும் இருந்தார்கள், இந்த விதமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணினார்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவர்களிலே இருந்தது. பவுலை பார்த்தால் தீமோத்தேயை பார்க்க தேவையில்லை, தீமோத்தேயை பார்த்தால் பவுலை பார்க்க தேவையில்லை. அந்த விதத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். சுவிசேஷ அறிவிக்கிற விஷயத்திலே எந்த விதத்திலும் விசுவாசிகளிடத்திலேயோ அல்லது சபையார் இடத்திலோ பணங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வாஞ்சிக்கவில்லை. மாறாக சுவிசேஷத்தை தான் அவர்கள் கொடுத்தார்கள், சபைக்காக உழைத்தார்கள். பிதாவாகிய தேவன் அவர்களை ஊழியத்திலே ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களிலும் அந்த விதமாக நாம் ஒரே ஆவியை உடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலிசாவின் நாட்களிலே நீங்கள் அறிவீர்கள், எலிசாவுக்கு ஒரு பணியாளர் இருந்தான், கேயாசி என்பவன். நாகமான அற்புதமாக சுகம் பெற்றவன். அந்த நாகமானத்திலே இந்த கேயாசி ஏதாவது வாங்க வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்தான், ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எலிசா தீர்க்கதரிசி நாகமானிடத்தில் எதுவுமே வாங்கவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி. எலியாவுக்கு பின்பதாக இரட்டிப்பான அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி எலிசா. இவன் நாகமானிடத்தில் எந்த விதமான ஒரு பொழிவையும் அவன் தேடவில்லை. ஆனால் கேயாசியோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தான்.
என் எஜமான் ஒன்றுமே நாகமானிடத்தில் வாங்காமல் விட்டு விட்டார். நான் அவர் பிறகாலே ஓடி போய் மாற்று வஸ்திரங்களை கேட்டு வாங்குவேன் என்று சொல்லி அதை வாங்கி வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு எலிசாவை போய் சந்திக்கிறார். அதனாலே நாகமானை விட்ட குஷ்டரோகம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் அங்கே பிடித்திருக்கும், உன்னுடைய சந்ததியை என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது அந்த விதமாக அப்போஸ்தலர்களுடைய இருந்த உடன் ஊழியர்கள் யாரும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரே ஆவியுடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளிலே அவர்கள் நடந்தார்கள். ஆகையினாலே எந்த விதமான ஒரு பண ஆசை உள்ளவர்களாக இருந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை சிலர் இருந்திருக்கக்கூடும். மேலே நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம், இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கொரிந்த சபையாருக்கு எழுதியிருக்கிறார். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆக எந்த அளவிற்கு அந்த சபையின் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த சபையை பெற்றெடுத்த ஒரு பெற்றோரை போல இருக்கிறார். ஆகையினாலே நான் தான் உங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், உங்களுடையதை அல்ல உங்களையே நாடுகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அநேக ஊழியர்களை பார்த்த உடனே விசுவாசிகள் ஒன்று கதவடைக்கிறார்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியே ஓடி விடுவார்கள். எதற்காக? காணிக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அளவுக்கு காணிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நீங்கள் கவனித்து பாருங்கள். 3ஆம் தர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை என்று எழுதுகிறார். அங்கே வருத்தப்படுத்துவதற்காக அங்கே வரவில்லை. உங்களுடையதை அல்ல, உங்களுடைய பணத்தை அல்ல, உங்களையே நாடுகிறேன் என்று சொல்கிறார். உங்களையே தேடுகிறேன். பெற்றார்களாகிய நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த விதமாக இருக்கின்றீர்கள்? உங்களையே ஊழியர்கள் நாட வேண்டும், உங்களுடையதை அல்ல. கர்த்தராலே ஊழியக்காரர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். நீங்கள் சபைக்கு செலுத்த வேண்டியதை சபைக்கு உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற காணிக்கைகளை செலுத்துங்கள், உற்சாகத்தோடு செலுத்துங்கள். ஆனால் ஊழியக்காரருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் ஒரே அடிச்சுவடிலே நடக்கிறார்கள், ஒரே ஆவிய உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும். இல்லாவிட்டால் இந்த கேயாசை போல மறுதளித்து போனவர்களாக, ஒருவேளை குஷ்டத்தை சம்பாதித்தவர்களாக போகக்கூடும். ஆனால் ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு ஊழியனாக ஒரு தீமோத்தை போல ஒரு தீத்துவை போல இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லோருக்குமே தெரிந்த வசனம், மனப்பாட வசனம் கூட. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் முதலாவது உலகத்திலே தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு செலுத்தினார். அப்ப எவ்வளவாக அன்பு செலுத்திருக்கிறார்? நாம் செலுத்த வேண்டியது எவ்வளவு இருக்கிறது எண்ணி பாருங்கள். அப்ப ஆண்டவரே அவர் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே ஈசாக்கை அப்படியே பலியாக ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மையே நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரே சிந்தை இருக்கும் என்றால் இந்த விதமாக ஒப்பு கொடுத்ததிலே உறுதியாக நாம் இருப்போம். ஒரே அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:15 பவுல் சொல்கிறார், ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆத்துமாக்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் செலவு செய்தார், அதிகமாக செலவு செய்தார். சபைக்காக உழைத்தார், இரவு பகலாக உழைத்தார். ஆசியா முழுமைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். 14 நிறுவனங்களை எழுதியிருக்கின்றார் ஆவியானவருடைய உதவியோடு கூட.
ஆக இன்னும் சபைக்காக செலவு பண்ணவே அவர் விரும்புகிறார். அவர் எதற்காக வீடு வாசலை கட்ட வேண்டும்? குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, முழு ஊழியத்துக்கே அவர் செலவு செய்தார். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, இன்றைக்கு எதை வாங்குவோம், எதை விற்போம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தையிலே ஒருவர் இருப்பார் என்றால் அவர் நிச்சயமாக கர்த்தருடைய ஒரு ஊழியராக இருக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எப்படி இருந்தது? பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் என்று சொல்லும் போது அவருடைய விருப்பம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சபைக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். நாம் சேவிங் பண்ணுவோம் என்றால், இங்கே இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் என்றால், அந்த ஐஸ்வர்யவானை போலதான் நாம் இருப்போம். நமக்காகவே நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஊழியத்திற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் அவர் செய்தார். உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். கொரிந்து சபையாருக்காக அவர் எவ்வளவோ செலவு செய்திருக்கிறார். அந்த சபை அதனாலே வளர்ச்சி அடைந்தது. அன்பானவர்களே, இரண்டாவது காரியம், ஒரே ஆவியை உடையவர்களா இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 12:18 வாசிக்கிறபடியாக ஒரே ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள். ஒரே சிந்தை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடினாலே அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். எப்படி ஒரு அழகான பெயர் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். பர்னபாவை ஜூபிட்டர் என்று சொன்னார்கள், பவுலை மெர்க்கூரி என்று சொன்னார்கள். அவ்வளவு பிரைட்டாக அந்த ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். ஒரு விக்கிரகங்களுக்கு பலியிடுவதை போல இவர்களுக்கு பலியிட விருப்பம் கொண்டவர்களாக மாறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் பூ மாலைகளை எதிர்பார்க்கிறார்கள், வீண் பெருமைகளை எதிர்பார்க்கிறார்கள், தங்களை அநேகர் பூஜிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த பர்னபா பவுலை பூஜிக்கும்படியாக இங்கே வருகிறார்கள், பூமாலைகளை கொண்டு வருகிறார்கள், எருதுகளை பலியிடும்படியாக கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட போது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று அங்கே பிரசங்க வாக்கியத்தை எடுத்துரைத்தார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு ஊழியராக இருக்கக்கூடியவன் அவர்களுடையதை அல்ல, அவர்களே நாட வேண்டும். அவர்களுக்கு தேவையான சத்தியங்களை கொடுக்க வேண்டும். ஒரே ஆவியுடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளை நடப்பதற்கு இதுவே ஆதாரமாக இருக்கிறது. இந்த பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அவர்கள் செலுத்தக்கூடிய மகிமை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார்கள். வேற எதையும் கேட்கவில்லை. வேற எந்த பணமோ பொருளோ அவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கொண்டு வந்த அந்த பூமாலைகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷர் தான், சாதாரண மனுஷர் தான். ஏன் எங்களை மேன்மையாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த பர்னபா பவுல் அந்நாட்களில் இருந்த அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, நீங்கள் கூடுகிற சபையிலே ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கின்றார்களா? ஒரே அடிச்சூடுகளே இந்த விதமாக நடக்கின்றார்களா? அப்படி நடக்கும் போதுதான் கர்த்தருடைய சபையானது வளர்ச்சி அடையும். இதமாக தேவன் அந்த சபையை கண்ணோக்கி பார்ப்பார்.
அதற்கு சுற்றிலும் எருடுவார், அதை வேலையடைப்பார், அதை பாதுகாப்பார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஏற்ற ஒரு திராட்சை தோட்டமாக அது மாற வேண்டும். பிதாவாகிய தேவன் அதை விரும்புகின்றார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியம் கர்த்தருக்காக இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே கொரிந்து சபையாருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அவங்களுக்குள்ளாக சில பிரிவினைகள் இருந்தது. சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களால் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்க எல்லாரும் ஏகோபித்து ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினையே இருக்கக்கூடாது, ஏக யோசனை இருக்க வேண்டும், சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான புத்திமதிகள் என்று பார்த்தீர்களா? இன்றைக்கு நாம் கூடி வருகிறதான சபையிலே பிரிவினைகள் இருக்கிறதா? நிறைய பிரிவினைகள் காணப்படுகிறது. வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஒரே ஆவிய உடையவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரே அடிச்சுவடுகளிலே அநேகர் நடப்பதில்லை. ஆளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இவைகள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. அதிலே அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். ஒரே சரீரம் தான் கிறிஸ்துக்கு. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பிரியவில்லையே. பிரியாத கிறிஸ்துவை நாம் பிரிப்போம் என்றால் அவரை மறுபடியும் சிலுவையிலே தூக்கி ஆணி எடுப்பதற்கு சமமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை நாம் செய்கின்றோம். ஆகையினாலே பிரிவினையை கர்த்தர் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லை, அதை வெறுக்கின்றார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொரிந்து சபையாருக்கு இதைத்தான் அங்கே எடுத்து சொல்லுகிறதை இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது என்று சபையில ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். சபையில தீர்மானம் எடுத்து பவுல், பர்னபா இவர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார்கள். அவர்களோடு கூட சிலரை, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை சேர்த்து அனுப்புகிறார்கள். உதாரணமாக தீத்து, தீமோத்தேயு இவர்களெல்லாம் அனுப்பியிருக்கக்கூடும். ஆக ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வருகிறார்கள்? இயேசுவின் நாமத்திற்காக தங்களுடைய பிராணனையே ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? பவுல், பர்னபா போன்றவர்கள். எனக்கு அன்பான சகோதரி, சகோதரியே, கர்த்தருடைய சபைக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஜீவனையே நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக ஜீவனையே முழுவதுமாக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், ஒரு சகோதரனுக்காகவோ ஒரு சகோதரிக்காகவோ. அப்படி இருக்கும்போது அந்த அந்யோன்ய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரே ஆவியை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் இந்த காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக, இதற்காக நம்மை அர்ப்பணம் செய்தவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மாறுகின்றோமா? ஒரு மனிதன் தவறி குழியிலே விழுந்து விட்டான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவனை சும்மா பார்த்து அப்படியே மேலே ஏறிவா ஏறிவா என்று வெறும் வாயிலே சொன்னால் அவன் ஏறி வந்து விட முடியாது. அவனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு காரியம் செய்தாக வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அவனை காப்பாற்ற போய் நாமும் அந்த குழியில விழக்கூட கூடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவனை இந்த குழியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆக நாம் அந்த ஜீவனை கொடுத்துதான் அவனை காக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் செய்தார்கள். தங்கள் பிராணனையே அதற்காக ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் என்று வேதம் அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது. முதல் நூற்றாண்டு சபை வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட சகோதரர்கள் அதில் இருந்தார்கள். சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களே அர்ப்பணம் செய்தார்கள். மூன்றாவது காரியம்,
ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:18 நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஒரே அடிச்சுவடு தான் நம்ம எல்லாருக்குமே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு அடிச்சுவடு, எனக்கு ஒரு அடிச்சுவடு அல்ல, எல்லாருக்கும் ஒரே அடிச்சுவடு. 1 பேதுரு 2:21 பேதுரு அழகாக எழுதியிருக்கிறார், நீங்கள் இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் எல்லாரும் அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். அப்ப ஒரே ஆவி இருக்கணும், சேம் ஸ்பிரிட் இருக்கணும், சேம் ஸ்டெப் வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அடிச்சுவடுகளிலே நாம் அடிபடலாமல் ஃபாலோ பண்ண முடியும். கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். அந்த மாதிரியின்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த மாதிரியின்படியாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், அந்த மாதிரியின்படியாக நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். எல்லோருமே அந்த மாதிரியின்படியாக ஏகோபித்து ஒன்றையே சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறாராம். அதைத்தான் பேதுரு இங்கே நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ரோமர் 15:6 சொல்லுகிறது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அந்த மாதிரியின்படியே நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஆக இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பொறுமையை வச்சிருக்கிறாரு, ஆறுதலை வச்சிருக்கிறாரு தேவன். அதையெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய தேவனாக அவர் காணப்படுகின்றார். ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் மாற்றி யோசிக்கிறவரே அல்ல. அதுக்கு தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரும் அவரை பின்தொடரத்தக்கதாக. இஸ்ரவேலிலே ஒரு மோசையை ஏற்படுத்தினார், ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினார், ராஜாக்களிலே ஒரு தாவீதை ஏற்படுத்தினார், சாலமோனை ஏற்படுத்தினார். இப்படி ஏற்படுத்தி கொண்டு தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இறுதியிலே தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிறார். சகல அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இவர் தான் நிச்சயமான பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கின்றார். இனி ஒரு ஆசாரியர் நமக்கு தேவையே இல்லை, இனி ஒரு இரட்சகர் தேவையே இல்லை. ஒரே ஒரு இரட்சகர் தான். அதுதான் ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சபை, ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஆக இறுதி காலகட்டத்தில் இருக்கிற நாம் ஒரே அடிச்சோடுகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். மேல நாம் படிக்கிறோம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலருடைய வேலை எப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருந்தது? சீசருடைய மனதை திடப்படுத்தினார்கள். ஒரே ஆவி உடையவர்களாக அவர்களை வழிநடத்தினார்கள். ஒரே அடிச்சூடுகளே நடக்கும்படியாக ஆலோசனை சொன்னார்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக சொன்னார்கள். ஒரு மனிதனை எப்படி நிலைநிறுத்த முடியும்? அவனுக்கு வேலை கொடுப்பதனாலேயோ, அவனுடைய விருப்பத்தை சபையிலே நாம் நிறைவேற்றி வைப்பதனாலேயோ, ஒரு வீடு வாசலை கட்டி கொடுப்பதனாலேயோ, அல்லது அவன் சுகவீனமாய் கிடக்கும் போது அவனை பார்த்து ஏதாவது அவனுக்கு உதவி செய்வதனாலேயோ அல்ல, விசுவாசத்தினாலே தான் அவனை நிலைநிற்க செய்ய வேண்டும். அவன் தான் என்றைக்குமே நிலை நிற்பான். விசுவாசத்திலே வராத யாவுமே பாவம் என வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இதைத்தான் ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டும். அநேக சமயத்திலே நாம் வேதத்திற்கு விரோதமாக சில காரியங்களை செய்து விடுகிறோம். தேவன் செய்யாத காரியத்தை நாம் போய் செய்து விடுகிறோம், நாம் போய் உதவி செய்து விடுகிறோம். ஆக அந்த ஆத்மாவை கெட்டுப்போக பண்ணி விடுகிறோம் என்றுதான் அர்த்தம். ஒரே ஆவி ஒரே அடிச்சூடுகளே நடக்கிறது என்பது சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், புத்திமதிகளை சொல்ல வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவருடைய மனதை திடப்படுத்த வேண்டும்.
அத்தோடு நம்முடைய வேலைகள் முடிந்தது. கிருபையாய் இருக்கக்கூடிய தேவன் அவர்களை பலப்படுத்த அறிந்திருக்கிறார். அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பிரச்சனையே இல்லை, பாடுகளே இல்லை, எல்லாம் மாறிவிடும் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை அள்ளி இறைக்கின்றார்கள். பாடுகளை பற்றி சொல்வதே இல்லை. இங்கே என்ன சொல்கிறது வசனம்? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14, 22, 23. உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், சபைக்குள்ள பிரவேசிக்கணும். பாடுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அவருக்கு பாடுகள் எப்படி வந்ததோ நமக்கும் பாடுகள் உண்டு. மேலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அல்லாமலும் அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். இன்றைக்கு ஒரு சபையானது செய்ய வேண்டிய ஒரு காரியம் மூப்பர்களை உருவாக்க வேண்டும். சபைகள் நிறைய இடங்களில் உருவாகிறது, ஆனால் மூப்பர்களுடைய சபைகள் மாறுகிறதா? 10 சபைக்கு ஒரு மூப்பர் இருக்க முடியாது. அந்தந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்றுதான் நாம பார்க்கிறோம். அந்தந்த சபைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் உருவாக வேண்டும். இதை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் திருச்சபை செய்கிறதா? அப்படி செய்யும் போதுதான் ஒரே ஆவிய உடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளை நடப்பதற்கு அடையாளம். கடைசியாக சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகவே செய்கிறோம் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:19 நாம் வாசிக்கிறோம். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். தேவனுக்கு முன்பாக பேசுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கின்றோம். ஒவ்வொரு ஊழியனும் பிறனுடைய பக்தி விருத்திக்காகவே நடக்க வேண்டும். ஒரே ஆவியுடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். சபையானது ஒருவரை ஒருவர் பார்த்து பக்தி விருத்தி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், இசைவாக இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். அதிலே நாம் எல்லாரும் குடிகளாக இருக்கிறோம். அதிலே இருந்து கொண்டு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். பிதாவானவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அதை செய்வீர்களா? அன்பானவர்களே, ஒரே அடிச்சுவடுகளிலே நடக்க பிரயாசப்படுங்கள். ஒரே ஆவிய உடையவர்களாக மாறுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்களோ, பர்னபா, பவுல், தீத்து போன்றவர்களாம் எப்படி இருந்தார்களோ, அதே போல ஒரே சிந்தை உடையவர்களாக. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது, அதை விட்டு விடுங்கள் தயவு செய்து. நாம் தான் பிள்ளைகளுக்கு சவதரித்து வைக்க வேண்டும். பிள்ளைகள் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அநேக குழந்தைகளை நாம் பெற்றெடுக்கிறோம். அவர்களுடைய சமூகத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து ஏதாவது நாம் பொழிவை தேடலாமா? ஒருபோதும் கூடாது. பிரியமானவர்களே, நாம் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஆத்துமாக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். கர்த்தர் அதுக்குரிய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரே ஆவிய உடையவர்களாக ஒரே அடிச்சுவடுகளிலே அப்போஸ்தலர்களைப் போல நடக்கவும், முதல் நூற்றாண்டு சபையாரைப் போல நாங்களும் நடக்கவும், கிறிஸ்துவனுடைய அந்த மாதிரியை பின்தொடர்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தொலைக்காட்சி நேயர்களையும் சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வேதத்தின் வழியிலே அவர்களை வழிநடத்திய வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களிடத்திலே தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் இருக்கிறது. அந்த மாத இதழ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தருவீர்கள் என்றால் நாங்கள் இந்த மாத இதழையும் மேலும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களையும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Our mobile number 9435558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.